இந்த பாமக பிரச்சனையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் பக்கம் நிக்கிறீங்க? பாமக பிரச்சனையில் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து அதாவது நான் ஒரு உண்மை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதுவும் ஒரு உண்மை தான். எப்படி நான் அதுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதில் ஒரு உண்மை இருக்குது. அப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனையே இல்லை. நல்லா கேட்டுக்குங்க. ஐயாவுக்கும் மகனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு காலத்தில் அவர் ஐயா என்ன செய்வார்னா, திமுகவா அதிமுகவா அப்படின்னு அங்கே ப்ளே பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? கடைசி நேரம் நைட்டு வரைக்கும் பேசிட்டே இருப்பார். காலையில் எங்கே வந்து சூட்கேஸ் வெயிட்டாக வருதோ, எங்கே ஸ்வீட் பாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பக்கத்து போயிடுவார். இது வந்து யதார்த்தம். நான் ஒன்றும் புதுசாலும் சொல்லலை. இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூப்பிட்றாங்க. நீங்களும் திமுக அதிமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, சூட்கேஸ்லாம் பேசுறீங்க. இல்லை, நீ கேட்குற கேள்வியை நான் வந்து மறுக்கலை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இது வரைக்கும் வரலாற்றில் யார் எதிராளி கூட பேசியிருக்க மாட்டாங்க. இப்போதே நீங்கள் தான் முத இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஒரு கேட்குறதுக்காக அப்படி வில்லங்கமாக அப்படி கேட்போம் அப்படின்றக்காக நீங்கள் கேட்குறீங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி புத்தி எந்த காலத்திலையும் இருந்தது இல்லை. அப்படி இருந்திருந்தால் நேரம் நாங்கள் தான் எங்கேயே போயிருப்போமே. எங்களுடைய ஒரே நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெண்களுக்கும் எந்த கூட்டணி பாதுகாப்பாக இருக்கோ அதில் தான் இருப்போம். அதுதான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறவங்க. ஒரே ஒரு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்க ஒரு முறை, அது கூட நாங்களாக போகலை. அவர் ஐயா அந்த இடத்த சொல்லிட்டார், எங்களால் இவ்வளோ சீட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால அந்த அம்மாட்ட போனோம். அப்புறம் அந்த அம்மா விட்டு இங்கே வந்துடுறது இன்றைக்கி வரைக்கும் இங்கே தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் நீ அந்த குழப்பம்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. எப்போ இங்கே தான் நாங்கள் இருப்போம். ஆனால் அவங்க பிரச்சனை எப்படின்னா, நல்ல ஸ்வீட் பாக்ஸ் வெயிட்டாக எங்கே வருதோ அந்த படி சாய்வாங்க, அது ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்பாவும் மகனுமே சண்டை போடுற மாதிரி. உங்களுக்கு புரியுதா? அப்பா என்ன சொல்கிறாரு, திமுக பட்டு போகணுன்றாரு. பையன் என்ன சொல்கிறாரு, அதிமுக போட்டு போகணும்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ அவங்க குழம்பி போயிருப்பாங்க எதிராளி. இல்லைன்னா எப்படி தான் இங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ எங்கிட்ட வர போகிறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னதுமே இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நீச்சல் அடித்தார் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி செட் ஆன மாதிரி செய்தி நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியிலே அவர் நீச்சல் அடிச்சது. இப்போ வந்து நேற்று கூட சொல்லிக்காரேன், எனக்கும் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முடிச்சார்ல. அன்றைக்கி என்ன சொன்னார், பிரச்சனை இருக்குன்னாரு, கடலை தூக்கி போட்டுரும்னாரு. கசப்பே இல்லைன்ட்டாரு. இப்போ கடலை தூக்கி போடணும். இப்போ கடல் மாதிரி இப்போ நீச்சல் அடிச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை வந்து மறைமுகமாக உணர்த்துகிறாரே ஒழிய வேற ஒரு பிரச்சனையும் இல்லை.